ஊருக்கு போயிருந்தப்போ இந்த ஒரு செடியை பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பினஸ் எனக்கு. 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த செடியை பற்றி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வயசில் கிரவுண்டுக்கு விளையாட போகும்போது அந்த முள்ளு செடி ஓரமாக இந்த ஒரு செடி அழகாக வளர்ந்துருக்கும். இதோடைய பழம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இந்த மாதிரி தான் பழுத்திருக்கும். நாங்கள் இதை வந்து பூனைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். ஆக்சுவலி நான் 10th படிக்கும்போது மூணார் போயிருந்தேன். அந்த டைமில் மூணாரில் பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் எனக்கு தெரியும் பேஷன் ஃப்ரூட்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. டிட்டோ இந்த ஃப்ரூட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஊர் பேஷன் ஃப்ரூட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். இதோட உள்ள ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜா சீடை கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னா அப்படியே நல்லா வந்து ஊறி போய் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா நல்லா ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். இதை பார்த்த உடனே எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. உங்கள் ஊர் சைடில் கண்டிப்பாக இந்த செடியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் இந்த ஃப்ரூட்டோட நேம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரி, வேறு ஏதாவது ஃப்ரூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து பூவு காய் அந்த மாதிரி தான் இருந்தது. இதோட பூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். காய் வந்து நல்லா குட்டி குட்டியாக க்ரீன் கலரில் அழகாக இருக்கும். அது பழுத்ததுக்கப்புறம் எல்லோ கலரில் மாறிடும். ஸோ நான் தேடி பார்த்தேன். ஃபைனலாக ஒரே ஒரு பழம் மட்டும் இருந்தது. அதை மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன். பழைய மெமரிஸ் எல்லாமே எனக்கு ரீகால் பண்ணேன். உங்கள் ஊர் சைடு இந்த பழம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதை யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 90s கிட்ஸாக இருந்தால் இதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பழைய மெமரிஸ் எல்லாமே ரீகால் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோவை நான் எடுத்து வச்சேன், ஊருக்கு போனதுமே மறக்காமல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். அண்ட் பழைய மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து திரும்ப வந்த ஒரு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.